Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ முழுசும் பாருங்கள். அப்போ தான் போடுற மருத்துவ சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தோல்வலி, தோள்பட்டை வலின்னு சொல்லும், ஷோல்டர் பெயின் அப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்களோட வலிமையை பற்றி சொல்கிறப்போ புஜ வலிமை உடையவன், தோல் வலிமை உடையவன் அப்படி சொல்கிறப்பவே நமக்கு அந்த தோல் தான் ஞாபகம் வரும். அதாவது வலிமைக்கே வலிமை சேர்க்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே அது தோல் வலிமை அப்படின்னு தான் வரும். அந்த தோல் பற்றி தான் பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவோம், அதாவது தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோலுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெருமை. அப்போ அந்த தோள்பட்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு பார்ப்போம். முடியாது. ஒரு 50-60 வயசில் தான் தோள்பட்டை வலியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இப்போ 20 வயசுலேயும் வருது, 25 வயசுலேயும் வருது, சின்ன பிள்ளைங்களுக்கும் வருது, 35 வயசுலேயும் வருது. இந்த மாதிரி தோள்பட்டை வலி இப்போ ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டும் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை பளு, நம்மளோட உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறது. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவாக இருக்கும். அது நம்ம முட்டி தாங்குற அளவுக்கு நம்ம தோள்பட்டை அவ்வளோ பாரத்தை தாங்காது. இப்போ நம்ம முட்டிக்கால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா முழங்கால் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் வெயிட்டை தாங்கக்கூடியது, அதுக்குரிய பலம் அந்த காலுக்கு இருக்கும். ஆனால் தோள்பட்டைக்கு அப்படி கிடையாது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் குழந்தைங்க அவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு போகிறதுனால ஈஸியாகவே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாகவே தோள்பட்டை வலியினால் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா இப்போ இந்த தோள்பட்டை வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, இந்த தோள்பட்டை அப்படிங்கிறது வலது பக்கமும் வரலாம், இடது பக்கமும் வரலாம், யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம். சில பேருக்கு ஒரு பக்கம் மட்டும் இருக்கும், சில பேருக்கு 2 பக்கமுமே இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிகப்படியாக இப்போ ஐடி பீப்புள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஐடி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரும். இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த தூரத்தில் தான் இந்த பொருள் இருக்குது அப்படின்னா நம்ம ஏஞ்சி எடுத்துட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ரொம்ப நம்ம கை இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்னா அதை இன்னும் தூக்கி நீட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அது இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அந்த கம்பி எட்டாது, அந்த கம்பியை ரொம்ப தூக்கி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அந்த கையை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இல்லை நம்ம செல்ஃபில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, நம்ம கையோட லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னா நம்ம அதையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கிறதுனால இங்கெல்லாம் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி அந்த தோள்பட்டை வலிகள்லாம் வரலாம். அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த கையில் இருக்கிற இந்த கை இருக்குது பார்த்திங்கன்னா, ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த லார்ஜஸ்ட் போன், அந்த ஹியூமரஸ், அதனோட ஹெட்டு, இங்கே ஸ்கேப், அது கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கேலர் போன் அப்படின்னு சொல்லுவோம், இது பின்னாடி ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வடிவில் இருக்கிற இந்த ஸ்கேப்புலா, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த தோள்பட்டை உருவாக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கும், அதை கேப்சியூல் அப்படிம்பாங்க. அது ஒரு கவர் பண்ணியிருக்கும். அந்த கவர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து தான் இந்த தோள்பட்டை எலும்பு அந்த தோள்பட்டையோட அந்த உருவம் உருவாகுது. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது இந்த தசை நாண்கள், குருத்தெலும்புகள், அந்த தசை நார்கள், இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த தோள்பட்டை வலிகள் வரலாம். சில பேருக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கும், சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ், அந்த டிஸ்க் டீஜெனரேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் சர்வைக்கல் லாடாஷியஸ் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் இருக்கும், அதனால் கூட உங்களுக்கு வலி வரலாம். ஆனால் இடது கையில் நமக்கு திடீர்னு ஒரு வலி வருது, ஒரு தோள்பட்டை வலி வருதுன்னா நம்ம உடனே அதை அலட்சியப்படுத்தாமல், அது இருதய பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அக்குளோட சேர்ந்து அந்த வலி இருக்கிறது, இந்த கை ஃபுல்லாக பரவுறது இடது கையில் வருதுன்னா நம்ம உடனடியாக போய் டாக்டரை பார்த்துட்டு நம்ம இசிஜி எக்கோலாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ அது தோள்பட்டை வலியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ஆனால் இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 ஃபேஸ் இருக்கும். என்னென்னா ஃப்ரீஸ் ஃபேஸ், ஃப்ரோசன் ஃபேஸ், அப்புறம் டோனிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீஸ் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். என்னென்னா நமக்கு இந்த இதை கவர் பண்ணியிருக்கிறது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பந்து மாதிரி இருக்கும். இந்த போனோட அந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். அது உள்ளார போய் இது ஆர்டிகுலேட் ஆகிருக்கும். அதுதான் மூட்டு கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது உள்ளார சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிட் எதுக்காக உதவுதுன்னா, நம்ம கைகளுக்கு கால்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எல்லா முட்டுகள்லையும் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அது அந்த உராய்வுத்தன்மையை கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம சைக்கிளோ வண்டியோ இல்லை காரோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணால் தான் அந்த சத்தம் இல்லாமல் ஈஸியாக மூமெண்ட் ஈஸியாக வழுக்கிக்கிட்டு போவோம். அது மாதிரி அந்த ஃப்ளூயிடில் ஏதாவது ஒரு டியர் ஏற்பட்டாலோ, இல்லை ஃப்ளூயிடில் ஷ்ரிங்கேஜ் வந்துச்சுனாலோ, இல்லை ஃப்ளூயிடில் அளவு குறையிறப்பையோ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் சவுண்டு, அதாவது கையை தூக்குறப்பே மடக்குன்னு ஒரு சவுண்டு வர்றது,
கையை தூக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனை சைனோவியல் மெம்பரேனில் அந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் வந்து பிரச்சனை இருந்துச்சுனாலும் இந்த தோள்பட்டை வலிகள் வரலாம். எல்லாருக்குமே வருது. ஏன்னா இப்போ ஐடி பீப்புள்ஸுக்கு வருது, உட்கார்ந்த இடத்துல நிறைய வேலை பண்ணுறவங்க, கையில் அடிபட்டு ஏதாவது நம்மளுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃப்ராக்சர் மூலமாகவும் வர்றது, இல்லை போனில் வந்து ஏதாவது அந்த ஹெட்டில் அந்த ஆர்டிகுலேஷனில் ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் வர்றதுனாலையும் நமக்கு இந்த தோள்பட்டை வலிகள்லாம் வரலாம். இந்த தோள்பட்டை வலிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக எக்ஸசைஸ் மூலமாகவே நம்ம வந்து ஈஸியாக இதை சரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இயற்கையான வைத்தியங்கள் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். சில பேர் போயிட்டு இது பெயின் கில்லர் போடுறது, அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறது, அனஸ்தீஷியா போடுறது, இதெல்லாம் நமக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடையவே கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வலி வருதுன்னா அந்த வலியோட சிம்டம்ஸ்லாம் எப்படி, அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கை தூக்க முடியாமல் இருக்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, பனியனை என்னால் கழட்டவே முடியல, கையை இதுக்கு மேலே தூக்க முடியல, சடை பின்ன முடியலை, என்னால் பின்பக்கமாக சொரிய முடியலை, அதாவது ஹூக்கு போட முடியலை, நான் பனியன் இது வரைக்கும் கழட்டிடுறேன், அதுக்கப்புறம் அதை கழட்டத்துக்கு வேறு ஒரு ஆள் கூப்பிட்றேன், இல்லை எனக்கு ஹூக் போட்டு விட ஆள் தேவைப்படுது, என்னால் ஜடை பின்ன முடியல, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் எக்ஸசைஸ், அது மூலமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப வலி மிகுந்த ஒரு ஃபேஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கையை தூக்க முடியாது, ரொம்ப வலியாக இருக்கும், ஒரு பொருளை எடுக்க முடியாது, நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு சிவியர் பெயின் இருக்கும். அது வந்து அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலி அவ்வளோவா இருக்காது, ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட், அதாவது எடுத்துருவோம் அந்த பொருளாக எடுக்க முடியாமல் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரீஸ் ஃபேஸில் வந்து வலியோடு நம்ம எடுத்துருவோம், ஆனால் ஃப்ரோசனில் வந்து வலி இருக்காது, ஆனால் ஒரு பொருளை வந்து நம்மளால் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ வந்து அடுத்தது டோனிங் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரெக்கவரி ஃபேஸ், அது நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வர்ற ஃபேஸ் தான் வந்து டோனிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அறிகுறிகள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு வலி இருக்கிறது, சிவந்து போகிறது, வீக்காக இருக்கிறது, கையை தூக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு டென்ஷன், இரிட்டபிலிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தோள்பட்டை வலியில் கழுத்து வலியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு மயக்கம் கூட இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸு. இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டு வைத்தியங்கள் பார்க்குறப்போ என்னென்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல குளிர் ஒத்தடம் கொடுக்குறது, எந்த தோள்பட்டையில் வலி இருக்கோ, ஒரு பக்கம் இருக்கோ இல்லை 2 பக்கம் இருக்கோ, எந்த பக்கம் இருந்தாலும் இல்லை 2 பக்கம் இருந்துச்சுனாலே குளிர் ஒத்தடம் கொடுக்கலாம். குளிர் ஒத்தடம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா சூட்டு ஒத்தடம் நம்ம கொடுக்குறதுனால அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, கோதுமை மாவை வந்து வானலில் போட்டு வறுத்து அதை வந்து ஒரு சூடு பொறுக்கும் பதத்தில் வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம இந்த இடத்துல மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு அந்த வலியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது போகிறத வந்து நம்ம அதை கண்கூடாக பார்க்கலாம். அது இல்லாமல் வாதநாராயண நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், கீழ்வாதம், அந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லேயும் நமக்கு தோள்பட்டை வலி வரும். அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா சித்தாவில் பார்த்திங்கன்னா வாதநாராயணன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. வாதநாராயண நிலையும் நம்ம வதக்கி அந்த இடத்துல தோள்பட்டையில் வந்து நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு வர்றது மூலமாகவும் நமக்கு அந்த வலியெல்லாம் குறையும். அது இல்லாமல் துளசி செடி, வேப்ப இலை, ஆடாதொடா, நொச்சி, இந்த மாதிரி இலைகளையும் நம்ம வந்து வதக்கி நம்ம அந்த இடத்துல நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி அந்த இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு வர்றது மூலமாகவும் நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ், ஸ்மால் எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கையை வந்து நல்லா அமுக்கிக்கிட்டு, அதாவது எப்படின்னா இப்படி நல்லா கையை அமுக்கிக்கிட்டு இந்த கையை வந்து நம்ம இது மாதிரி செய்யணும், அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வந்து அந்த வலி நல்லா குறையும். அது இல்லாமல் இந்த ஷோல்டரை வந்து நம்ம தூக்கி நம்ம காதோட வந்து ஒரு 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஆர்ம்ஸில் ஒரு கையை அப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு 20 டைம்ஸ் அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் அது ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா ஒரு தண்ணி பாட்டிலோ இல்லை ஒரு வெயிட்டோ இல்லை ஒரு டம்பிள்ஸோ எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேஷன், இந்த மாதிரி ரொட்டேஷன் ஒரு 10 டைம்ஸ், இந்த மாதிரி ரொட்டேஷன் ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம செய்கிறது. அப்புறம் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுறது. அதாவது நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னால் நம்ம கை வந்து நம்ம நெத்தியை அழுத்தணும், நம்ம நெத்தி வந்து கழுத்தை அழுத்தணும், இந்த மாதிரி நம்ம செய்கிறது. அது மூலமாக அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலையை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே வைக்கிறது, அதுக்கப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வைக்கிறது. எல்லா எக்ஸசைஸும் ஒரே டைமில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது முடியுமோ நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஒரு நாளைக்கு எத்தனை எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ நம்ம அதை எல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த செவுத்தில் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ இந்த செவுறு இருக்குன்னா நம்ம கையை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்மளால் நம்ம கை எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கையை தூக்க முடிகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே இறங்கி வரணும். இந்த மாதிரி நம்ம செய்வது மூலமாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து திருப்பி வந்து நார்மல் லிமிட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த தோள்பட்டை வலியிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். அப்புறம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட சுகரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மூலமாகவும் நமக்கு தோள்பட்டை வலியிலேருந்து மீண்டு வந்துடலாம். இப்போ ஹோமியோபதி மெடிசன் பார்த்திங்கன்னா, ஹோமியோபதி மெடிசனில் தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்ல அழகான மெடிசன்ஸ்லாம் உண்டு. நான் நிறைய கேசஸ்லாம் க்யூர் பண்ணியிருக்கேன் தோள்பட்டை வலி.
அதாவது தோல் வலி என்னால் எடுக்கவே முடியாது, இந்த கையெல்லாம் மறுத்து போகுது, என்னால் ஒரு பொருளையும் பிடிக்க முடியாது, என்னால் வந்து பின்னாடிலாம் வந்து சொரியவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா ஒரு துண்டை எடுத்து நம்ம அப்படி தோட்டும் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸசைஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுவும் நல்லா கேட்கும். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து நான் ஹோமியோபதி மெடிசன் கொடுத்து நிறைய சரி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரூட்டா, ஆர்னிகா, சிம்பைட்டம், ஹைப்பரிக்கம், ஃபெர்ரம் மெட்டாலிக்கம், இந்த மாதிரி நிறைய சாங்குனோரியா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் வந்து காஸ்டிக்கம், அந்த மாதிரி யூப்பட்டோரியம், நிறைய மெடிசன் ஹோமியோபதியில் இருக்குது. அப்போ வந்து ஹோமியோபதியில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நான் நிறைய கேசஸ் சரி பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க என்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெக்ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்தால் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும். இப்போ வந்து வேலை பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் சில பேஷண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரெக்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுப்போம். இப்போ பிரயோனியா அப்படிங்கிற மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறப்ப அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தைக்கிற மாதிரி, அதை ஸ்டிச்சிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு கையை தூக்கவே முடியாது, அவங்களுக்குலாம் பிரயோனியா கொடுப்போம். ஹாஸ்டிக்கம் பார்த்திங்கன்னா இப்போ சாங்கினோரியாலாம் வந்து வலது பக்கம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கையவே தூக்கவே முடியல, எனக்கு கை டைட்டாக இருக்குது, என்னால் கையை அசைக்கவே முடியலங்கிறவங்களுக்குலாம் சாங்கினோரியா அப்படிங்கிற மெடிசன்ஸ்லாம் நிறைய கொடுப்போம். இப்போ பேஷண்ட் வந்து சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்து கரெக்டாக செட்டில் ஆகுது, அவங்களுக்கு நம்ம வந்து என்ன மெடிசன் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன செட் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம கொடுத்தோம்னா ஹோமியோபதியில் வந்து இந்த தோள்பட்டை வலிக்கு கம்ப்ளீட்டாக நிரந்தரமான தீர்வெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். அது நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.